முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மதுரை மாவட்டத்தில் இருக்குதுங்க. முருகப்பெருமான் தெய்வானையை மணமுடித்த தலம். உங்கள் வீட்டில் திருமண வயசு வந்ததுக்கப்புறமும் திருமணம் கைகூடாமல் யாராவது இருக்காங்களா? கவலை விடுங்க. ஒரு முறை திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க. கூடிய சீக்கிரம் திருமணம் கைகூடும் அதிசயத்தை உங்கள் கண்ணால் நீங்களே பார்ப்பீங்க. திருப்பரங்குன்றம் பிரித்து எழுதுங்க பார்ப்போம். திரு ப்ளஸ் பரம் ப்ளஸ் குன்றம். திரு என்றால் சிறப்பை உணர்த்தும் அடைமொழி. பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான். குன்றம் என்றால் சிறிய மலை. பரம்பொருளான சிவபெருமான் மலை வடிவத்தில் காட்சியளிக்கும் இடம்தாங்க திருப்பரங்குன்றம். இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குதுங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை போரில் வதம் செய்து வெற்றி வாகை சூடிய தலம். பணங்காசு வரும் போவுங்க, மனுஷன் நோய் நொடி இல்லாமல் வாழணுங்க. இன்றைக்கி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 140 பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க. சின்ன சண்டை தான், செல்ல சண்டை தாங்க. இன்றைக்கி அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு பிடிச்சிக்குவாங்க. அந்த பகை உணர்ச்சி கூட மனசில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் யாருக்கும் பகைவனாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கும் பகைவன் ஒருத்தனும் இருக்கக்கூடாது. ஒரு தடவை ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் 100% உத்தரவாதங்க. ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நோய் பகை எல்லாம் தீருங்க. இது 100% உறுதிங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானோட ஒரிஜினல் பேர் ஜெயந்திநாதர். ஜெயந்திநாதர் தாங்க. ஜெயந்திநாதர் கோவில் இங்கே இருந்ததுனால திருச்சேந்திபுரம் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. இந்த ஜெயந்திநாதருங்க இந்த வார்த்தை தான் மருவி பேச்சுவாக்கில் நாளடைவில் செந்தில்நாதர் ஆகிட்டாருங்க. திருச்சேந்திபுரங்கிற இந்த வார்த்தை மருவி பேச்சுவாக்கில் நாளடைவில் திருச்செந்தூர் ஆகிடுச்சு. மூன்றாம் படை வீடு பழனி. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க. முருகன் ஞானப்பழம் வேண்டி நின்ற தலம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதா, வீண் மனஸ்தாபம் வருதா, கவலை விடுங்க. குடும்பத்தோடு ஒரு தடவை பழனி போயிட்டு வாங்க. தெளிந்த ஞானம் கிடைக்குங்க. மாம்பழத்துக்காக கோபம் கொண்டு முருகப்பெருமான் வந்து அமர்ந்த தலம் தாங்க பழனி. முருகப்பெருமானை கூல் பண்ணுறதுக்காக சிவனும் பார்வதியும் இந்த திருத்தலத்துக்கு வந்து ஞான பழம்னி என்று முருகனுக்கு பெயர் சூட்டி அழைத்தனர். பழம்னி என்கின்ற அந்த வார்த்தை தான் பழம்னி என்கின்ற அந்த வார்த்தை தான் மருவி பேச்சுவாக்கில் நாளடைவில் பழம்னி பழம்னி பழனி ஆகிவிட்டது. நான்காம் படை வீடு சுவாமிமலை. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க. தந்தை சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் உபதேசித்த தலம். என்னங்க இது வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கை சலிச்சு போனவங்க, வாழ்க்கை புளிச்சு போனவங்க யாரையாவது நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் சந்திக்கணும் இருந்தால் ஒரு தடவை ஒரு முறை சுவாமிமலை போயிட்டு வர சொல்லுங்கள். மகிழ்ச்சியான சுகவாழ்வு அமையும். தந்தை சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் குருவாக இருந்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்திற்கு பொருளை உபதேசித்தார். இதனாலேயே முருகப்பெருமானை சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சாமி என்றும் போற்றுகின்றனர். அதனாலேயே இந்த தலத்திற்கு சுவாமிமலை என்ற பெயர் வந்துவிட்டது. ஐந்தாம் படை வீடு திருத்தணி. திருத்தணி தணிகை முருகன் கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க. சூரசம்ஹாரம் முடிஞ்சு போர் முடிஞ்சு முருகப்பெருமான் கோபம் தணிந்து சாந்த சொரூபமாய் வந்து அமர்ந்த தலம் இது. உங்கள் கோபம் நீங்கி நல்வாழ்வு அமையணும்னா ஒரு முறை திருத்தணி போயிட்டு வாங்க. முருகர் கோபம் தணிந்த இடம் இது என்பதால் திருத்தணியை என்று பெயரிட்டு அழைத்திருக்கின்றார்கள். திருத்தணியை என்கின்ற அந்த வார்த்தை தான் மருவி பேச்சுவாக்கில் திருத்தணியை திருத்தணியை திருத்தணி ஆகிவிட்டது. ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை சோலை மலை முருகன் கோவில் மதுரை மாவட்டத்தில் இருக்குதுங்க. ஔவையாருக்கு முருகன் ஞானம் புகட்டிய தலம் இந்த தலம் தான். வாழ்க்கையில் காசு பணம் இல்லைன்னா சொந்த பந்தங்கள் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்பிக்கை மட்டும் தளர விடாதீங்க. ஒரு தடவை பழமுதிர்ச்சோலை போயிட்டு வாங்க. பொன் பொருள் சேரும், உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். அழகர் மலை உச்சியில் அடர்ந்த வனப்பகுதியில் பழத்தோட்டங்கள் நிறைந்த சோலை பகுதியில் அமைந்துள்ளதால் இது பழமுதிர்ச்சோலை என பெயர் பெற்றது. 6 படை முருகர் கோயிலுக்கும் வரிசையாக எங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஆசை தான் தம்பி. ஆனால் போதிய அளவு நேரம் ஒதுக்க எங்களால் முடியவில்லை. பண வசதியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும், வீட்டில் குலதெய்வம் பேர் மறந்து போச்ச அப்படின்னு சொல்கிறவங்களும்
சிரிச்சுக்கிட்டே இருக்கிற குழந்தை முருகர் ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சு வீட்டு பூஜை அறையில் வச்சு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மட்டும் மாலை போட்டு பூ போட்டு பூஜை பண்ணுங்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும். நீங்கள் நினச்ச வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நன்றி நண்பர்களே, வணக்கம்.